Good day and greetings. இது EC EEE யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். இது EEE EC E&I, TNEB, TRB, TNPSC, ISRO, IS கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நம்ம எலக்ட்ரிக்கலுடைய ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய ஷார்ட் நோட்ஸ் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிஆர்பிலையோ டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையரான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கான்செப்ஷுவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. they are asking you to find out the power. So this is error percentage 5%, resistance error percentage is 0.2%. now the power is I square R. so I square into R value எழுதிக்கோங்க. if multiplication is there you have to add the error. இதை நோட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் தான். 2 ஸ்கொயர் இன்ட்டு 100 400 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 5% இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அடிஷன் பண்ணிக்கணும். 2 டைம்ஸ் அடிஷன் பண்ணணும். ஸோ 2 × 5 ப்ளஸ் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது இது ரெண்டுக்கு நடுவில். ஸோ 0.2. ஸோ தி டோட்டல் பவர் இஸ் 400 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10.2%. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, the accurate instrument may be precise, but precise instrument need not be accurate. So what is it saying means, ஒரு accurate instrument அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா precise instrument. அதாவது திரும்ப திரும்ப எந்த ரீடிங் நம்ம கொடுக்குற ரீடிங் வந்து கரெக்டான சேம் ரீடிங்கே திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் திரும்ப திரும்ப வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் ரீடிங் 5 இருக்கலாம், 5 ஆம்ஸாக இருக்கும். இது கொடுக்குற ரீடிங் வந்து 2 ஆம்ஸ் இருக்கும். ஆனால் 2 ஆம்ஸ் வந்து ப்ரிசைஸாக 2 ஆம்ஸ் எப்போ நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலும் 2 ஆம்ஸாக காமிக்கும். தட் மீன்ஸ் அது அக்யூரேட் கிடையாது. ஸோ ஆல் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீட் நாட் பி அக்யூரேட். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ரெசல்யூஷன் இஸ் தி ஸ்மாலஸ்ட் அவுட்புட் that we can detected in the scale with the clarity. அதாவது when there is an input change, okay, ஒரு மீட்டருக்கு வந்து நம்ம some current 5 amps current கொடுத்துருக்கோம். some smallest change இன்புட்டில் நமக்கு வந்தனாலும் அவுட்புட்டில் வந்து ஒரு சேஞ்சை காமிக்கும். ஸோ எப்போ காமிக்கும்? ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே போகும்போது தான். சம் மில்லி ஆம்ஸில் மைக்ரோ ஆம்ஸ்லாம் இருக்கும்போது டிஃப்ளக்ஷன் வந்து காமிக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷன் நமக்கு இருக்கும்போது மட்டும்தான் இன்புட்டில் சேஞ்ச் ஓவர்ஸ் அதிகமாகும்போது உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ தி ரெசல்யூஷன் இஸ் ஸ்மாலஸ்ட் அவுட்புட் தட் we can detect in the scale with the clarity. Understand? Okay. The next one is the standard deviation. So epsilon d square by n நமக்கு ஃபார்முலா தெரியும். To achieve the optimum transient response in the indicating instruments are designed by providing damping which is slightly less than the critical value. So to get a optimum transient response in the indicating instruments வந்து optimum transient response நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா damping should be slightly less than the critical damping. ஓகே, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். I1 கொடுத்துட்டாங்க. they are asking you to find out total current I1 plus I2. ஸோ ரூட் ஆஃப் I1 ஸ்கொயருடைய எரர் ப்ளஸ் I2 ஸ்கொயருடைய எரர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரக்டரைஸ்ட் பை static sensitivity and time constant. ஓகே, ஸோ தி ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்னென்ன என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ சென்சிட்டிவிட்டியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய டைம் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது வந்து தி மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஆக்சுவலாக வந்து ட்ரூ வேல்யூ ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக இருக்கும், மீட்டர் வந்து காமிக்கிற வேல்யூ மெஷர்டு வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து தட் இஸ் அப்சல்யூட் எரர். ஓகே,
the working standard of an instrument is least accurate. Next point, limiting error is less at full scale reading and it will increase gradually for low value of measurements. It's a very important point. Okay, the limiting error வந்து is less at full scale வந்து limiting error வந்து லெஸ்ஸாக இருக்கும். அது எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் லோ வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபுல் ஸ்கேல் வேல்யூலேருந்து குறைய தான் வந்து தி லிமிட்டிங் எரர் வேல்யூ வில் பி கிராஜுவலி இன்க்ரீஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் நோட் டவுன். அதே மாதிரி தி லிமிட்டிங் எரர் இஸ் வெரி ஹை அட் ஹாஃப் ஸ்கேல் ரீடிங். ஃபுல் ஸ்கேல் ரீடிங்கில் இருக்காது, ஹாஃப் ஸ்கேல் ரீடிங்கில் தான் லிமிட்டிங் எரர் இஸ் வெரி ஹை. ஓகே, இப்போ லிமிட்டிங் எரர் இஸ் வெரி லெஸ் அட் ஃபுல் ஸ்கேல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் all instruments errors are systematic error னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ஸ் வந்து ஜென்ரலாக சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லுவோம். அனிராய்டு பேரோமீட்டர் இஸ் அ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அனிராய்டு பேரோமீட்டர் இஸ் அ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் இஸ் அ அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். Next one, the random errors can be minimized by statistical methods. Statistics methods use panna we can reduce the random error. Okay, so what is the random error? It is unknown error, yeah, that is due to some unidentified reasons. That is due to some unidentified reasons. What is gross error? Gross error is because of the human mistakes and also because of improper reading. Okay, the range of input for which the meter shows zero deflection at the output is called dead zone. Dead zone la வந்து zero deflection காமிக்கும் meters. Fidelity அப்படின்னா என்னன்னா, fidelity is defined as the degree to which a measuring system is capable of faithfully reproducing the changes in input without any dynamic error. Fidelityங்கிறது என்னன்னா, it is defined as the degree to which measuring system is capable of faithfully reproducing the changes. ஏதாவது இன்புட்டில் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா, அதாவது ஆப்டிமமாக ஃபெய்த்ஃபுல்லாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணோம், இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் தி ரிசல்ட். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபெடிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஸ்வாம்பிங் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ்ட் டு ரெடியூஸ் தி டெம்பரேச்சர் எரர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் indicating instruments are more sensitive if torque weight ratio is larger than unity. Okay, it's greater than unity இருந்ததுன்னா the instrument உடைய sensitivity வந்து ஹையராக இருக்கும். ஓகே, torque weight ratio indicates the sensitivity. ஓகே, இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு டார்க் இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அதோடைய ரேஷியோ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா, தி இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மோர் சென்சிட்டிவ் இஃப் டார்க் வெயிட் ரேஷியோ ஆர் லார்ஜர் தேன் யூனிட்டி. யூனிட்டியை விட ஹையாக இருந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹை சென்சிட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் டைனாமோமீட்டர் அம்மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உடைய டிஃப்ளெக்ஷன், ஓகே, தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் I ஸ்கொயர் இன்ட்டு dm by d theta. திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். Next point, dynamometer error is directly proportional to 1 by cos pi. Next one, swamping resistance is made up of manganese which is used to avoid temperature error. The swamping resistance is connected in series with motor. ஒரு TRBல கேட்டிருந்தாங்க. ஓகே, இன் சீரீஸ் ஸ்வாம்பிங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. தட் இஸ் இன் சீரீஸ் வித் தி மீட்டர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் மெஷர்மெண்ட்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் இன்னும் வந்து கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதை பிடிச்சிருந்ததுன்னா EEE, TNEB, TRB, TNPSC, IS, GATE, A ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.